பெற்ற விமானப்படை அதிகாரி திரு செல்வ திருமால் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். போர் நிறுத்தம், அதாவது ஒரு போர் பதற்றம் என்பது எல்லைகளில் நீடித்து வந்தது, அது முடிவுக்கு வந்திருக்கிறது. இரு நாட்டு ராணுவ டைரக்டர் ஜெனரல்ஸும் பேசி இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது பாகிஸ்தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான், நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்பி அதோட ரியாக்ஷன் பெருசா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா சமீப காலமா நம்மளோட அப்ரோச் அது மாறி இருக்கிறது. இப்போ நம்ம வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் தான் அவங்களுக்கு நல்ல பாதிப்பை கொடுக்குது. முதல்ல யூரிக்கு கொஞ்சம் கொடுத்தோம், அடுத்து பாலாகோட்டில் கொடுத்தோம், இப்போ கொடுத்துருக்க வந்து இன்னும் பலமா இருக்கு. அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம்னு நினைச்சாங்க. அவங்க பேசிக்கலா என்ன அப்படின்னா ஒரு கௌரவமா வெளியே வர்றதுக்கான வழியை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அது கிடைக்கிற மாதிரி இருக்க சூழல் இருக்கு. ஸோ அந்த கௌரவமான வழியை இவங்க யூஸ் பண்ணி வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த கௌரவமான வழியை நம்மளும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு நிறுத்துறது தான் நமக்கும் நல்ல விஷயம். போர் வந்து இரு நாட்டுக்குமே நல்லது இல்லை. இனிமே அவங்க இது மாதிரி செஞ்சாங்கன்னா எப்படி அவங்களுக்கு பதில் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இனிமே வந்து அவங்க செய்யறது கண்டிப்பா குறையும். போரை வந்து தொடர்றது நல்ல விஷயமா இருக்காது இரண்டு நாட்டுக்குமே. இதை ஒரு ரிட்டாலியேஷன் ஃபார் ஆன் அட்டாக் அப்படின்னு பார்க்கிற வகையில இரு நாட்டு தரப்பிலிருந்தும் அது நடந்திருக்கிறது. இது அப்படியே நம்ம இப்போ கைவிடுறோம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல முடிவுக்கு வந்திருக்கிறது, இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்? இல்ல, இது கைவிடுறோம் பாக்குறது. அதாவது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து அது புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பிடிச்சது வந்து புலிவால பிடிச்சிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமே இது மாதிரி வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா பாதிப்பு நிறைய வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கௌரவமான எஸ்கேப் அவங்களுக்கு தேவைப்படுது, அது நம்ம கொடுக்கறது நல்லது. இந்த விவகாரத்துல, இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய விவகாரத்துல அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய அந்த தலையீடு அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது? இதனால அவர்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கணுமா? அவங்க நம்ம சுதந்திரத்துல பெருசா தலையிட முடியாதவங்க, அதை நம்மளும் அனுமதிக்க மாட்டோம். ஆனா தேவையில்லாத உயிர் சேதத்தை தவிர்க்கிறதுக்கு அவங்களோட ஆலோசனைய சொல்றாங்க. நம்ம ஒரு அந்த ஆலோசனையை நம்ம கேட்டுக்கிறது நல்லது. ஆனா அதை தலையீடா கருதக்கூடாது. மிக்க நன்றி திரு செல்வ திருமால். இணைப்பில் வந்து உங்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.